அப்பா ஸ்கூலுக்கு போகலையா? நான் ஸ்கூல் போனேண்ணா, எங்கள் முள்ளட்டு விட்டதுனால அனுப்பிச்சி விட்டாங்கண்ணா. உள்ளே சேர்க்கலை. முள்ளோட்டா? பேக்கில் பங்க் விட்டு செய்யலையா? ஸ்கூலுக்கு போனால் சேர்க்க மாட்டான் உனக்கே தெரியல. அப்போ ஏன் வெட்டுற? இந்த மாதிரி யார் கட்டலாம்? ஊருக்கு போயிருந்தேண்ணா, ஆசைப்பட்டு வெட்டினேன். பார்த்தா குத்தமாயிடுச்சு. குத்தமாயிடுச்சா? இப்போ வெட்டலன்னா ஸ்கூல்லேயே விட மாட்டாங்க. விட மாட்டேங்கிறாங்கண்ணா. உனக்கு தான் டபுள் செலவு. உட்காரு. ஊரில் போய் வெட்டினா இங்கே வந்து என்கிட்ட ஃபினிஷிங் பண்ணுறேன். இப்போ எப்படி, அதாவது பங்கு வந்து சைடு பண்ணாலும் ஷார்ட் எடுத்துருவா இல்லை லைட்டாக குறைச்சா போதுமா? எந்த சைடு பண்ணாலும் ஷார்ட் எடுத்துருங்கண்ணா. சைடு இருக்கும்போது ஷார்ட்டாவா? உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா, யார் மேலே குத்தம் சொல்றது? வெட்டினவங்க குத்தமே சொல்ல மாட்டேப்பா. வெட்டினவங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அப்படிதான் வெட்டுவாங்க. அது நீங்கள் தான் டீசெண்டாக கேட்கணும். அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வெட்டலன்னா கடையை விட்டு போயிடுங்க. அது வரமாட்டேன். தீபாவளி ஸ்டைலாக இருக்கலாம்னு பார்த்தேன். குத்தமாயிடுச்சு. என்னண்ணா பின்னாடி தெரியாதுல்ல? இல்லை இப்போ பங்கில் எடுத்துட்டேன். கட்ட மாட்டாங்க. தேங்க்ஸ்ண்ணா. நீங்களாச்சும் அது மாதிரி பண்ணாத. சரிண்ணா. நீ வெட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு போக முடியும். சூழ்நிலை தானே? ஆமாண்ணா. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை சார் நாளைக்கு எட்டுன்னு அதெல்லாம் சொல்லி பார்த்தியா? எல்லாமே சொல்லிட்டேண்ணா. ஸ்கூலுக்கே நீ நாளைக்கு வந்துட்டாங்கண்ணா. முடி வெட்டிட்டு தான் வரணுன்ட்டாங்க. ஓகே ஓகே. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா. எந்த பிரச்சனையும் நீ பண்ணாமல் இரு. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஒழுங்காக போய் படி, சரியா?